முன்னாடி இருந்த காலங்களில் என்னவா பிறந்திருக்கோம், யாரோட சந்திச்சிருக்கிறோம், என்னென்ன மாதிரி சூழல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவருடைய லைஃபையே பின்னோக்கி போய் அவரே டைம் டிராவலில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. அந்த இடத்துக்குள்ள நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதுவாகவே அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள அதுக்கு அந்த சுவாசம் நம்மளை தக்க வைக்குது. அவர் எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே போய்கிட்டு வர்றது, அப்படிதான் ஒரு ஃபீலுக்குள்ள அவராலையும் உணர முடியும். இப்போ அவரும் என்ன பண்ணுறாருன்னா எதையும் அட்ரஸ் பண்ண மாட்டார். அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. பல ஆண்டுகள் ஓடுது, பல செயல்கள் இந்த உலகத்தில் சேஞ்ச் ஓவர்லாம் நடக்குது. ஒரு நாள் எப்படி ஒடுங்கினாரோ அதே மாதிரி விழிச்சார். கூடைக்குள்ள ஒரு நாகத்தை எப்படி அடக்க கற்றுக்கணும், ஒரு கூடைக்குள்ள ஒரு நாகத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாம்பாட்டிக்கு மட்டும்தான் துல்லியமாக தெரியும். அந்த சந்திரக்கலை சூரியக்கலையை வச்சுக்கிட்டு, அதுதான் மகுடிங்கிறது. அந்த மகுடியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் மிகச்சரியாக அந்த பாம்பை கையாளக்கூடிய வித்தையை அவன் தெரிந்து வைத்திருந்தான்னா அந்த நாகம் அவன் சொல் பேச்சு கேட்கும். உங்களை எப்படி ஒரு நாகம் குண்டலினி சக்தி பயன்படுத்தும்னா உடல் உபாமையை ஏற்படுத்தும். ஆப்போசிட்ல உள்ளது எப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ரியாக்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுக்குற போதனைகளோ அவங்களுக்கு கொடுக்குற தீட்சைகளையோ அவங்களும் குழப்பம் அடைகிறதுக்கோ இல்லை அவங்களும் வேற டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். சந்திரக்கலையிலே சூரிய கலையிலுமே ஒரு இசை இருக்கு, ஒரு லயம் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு குரு ஒருத்தரை பார்க்குறாருன்னா, இவன் சந்திரக்கலையில் சூரிய கலையில் ஒரு பெரிய செயல் செய்யணும் அப்படின்னா அவனுக்கான வித்தையை அவரே முன்னிற்பார். இப்படியே ஸ்னேக் மாதிரி ரியாக்ட் பண்ணும். அந்த ஸ்னேக்கு விழிச்ச உடனே அந்த ஸ்னேக் நேரடியாக அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணி எழும். அப்போ எழும்போது ஒரு மனிதனுக்குள்ள உடல் டோட்டலாக மாற்றம் கிடைக்கும். தியானம் செய்தவன், தியானம் பண்ணவன், தியானத்தை கற்றுக் கொடுக்குறவன் இந்தியாவில் தறிகட்டு போயிட்டான். எனக்குள்ள இருக்கிற நாகம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ என் நாகத்தை யார் பாதுகாக்கணும்? நான் தான் பாதுகாக்கணும். அதே மாதிரி அவர் பிரதானமாக இந்த பாம்பாட்டி கலையை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் நகரத்துக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத பார்க்குறாரு. குண்டலினி சக்திங்கிறது போகிற போக்கில் ஏதோ இடுப்பில் இருக்கிற ஒரு நரம்பு தூங்கிக்கிட்டு இருக்க நரம்பை போய் எழுப்பி விட்டுட்டு அதை வச்சு ஒரு பெரிய மேஜிக் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. மீண்டும் படம் போடும்போது ஒரு சப்டைட்டில் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, மது அருந்துவதல் உடலுக்கு கேடு, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். அந்த மாதிரி நான் பேசுவது என்னுடைய சொந்த அனுபவம். அதே அனுபவத்தை தேடி நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு கேடாக மாறிடும். அதனால் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எது எதற்கானது, எது எதற்கான காலத்தில் உணர்த்தப்படுதோ கிடைக்கப்படுதுங்கிறத உணர்ந்துக்கணும். ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை வெளியிடுறார், ஒருத்தரோட தன்னுடைய அனுபவத்தை பற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு பல்வேறுபட்ட சூழல்களுக்காக, காரணங்களுக்காக அதுக்கு பேசப்படுது. அது ஒவ்வொருத்தருடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இவர் பேசுகிற மாதிரியே நான் மாறிடுவேன், இதை அடைஞ்சிடுவேன், அந்த மாதிரி நான் ஒன்று பெற்றுவேன் அப்படின்னு போகும்போது அது உங்களுக்கு நீங்கள் ஒன்று பெறுறீங்கல்ல அதை கூட அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் அப்படி ஒரு சூழலுக்குள்ளே யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இந்த மாதிரி சுற்றி தெரிந்து ட்ரை பண்ணுறவங்க தான் அதிகமாக எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறதுனால தான் அதை நான் ஒரு எச்சரிக்கையோடு சொல்கிறேன். முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சூழலை எப்படி கையாளணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு தேவையும் கூட நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஹாபிட் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் நம்ம இந்த மாதிரி மாறக்கூடாது, ஏன் இந்த மாதிரி நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி செயல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தில் நிகழ்கிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் முதல்ல இதை சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, அந்த தியானத்தில் பொறுத்தளவுக்கு நிகழ்காலத்தில் ஒருத்தர் ஒரு குருவாக மாறுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த நிகழ்காலத்துக்குள்ளே அவருக்கு உரிய அந்த தன்னை உணருதல் அப்படிங்கிற அந்த மோஸ்ட்லி அந்த முழு செயல்பாடுகளும் அவருக்குள்ளே நடக்கணும்.
அப்போ அவருக்குள்ள நடக்கிறதுல பிரதானமாக அவருக்குள்ள பெரிய மாற்றம், பெரிய செயல் வடிவம் நான் சொல்லியிருக்கிற மாதிரி சுவாசம்தான். சுவாசத்துக்குள்ள இருக்கிற பெரிய மாற்றத்துக்குரிய இருக்கிற ஏரியா தான். நான் இதை பற்றி நிறைய பேசிட்டேன். அவருக்கு ரொம்ப அந்த ப்ரெசன்ஸில் இந்த காலத்துக்குரிய குருவாக அவர் மாறுறதுக்கு எங்கே பெரிய தீவிரமான ஒரு இடத்துக்குள்ள இன்னும் முழுமையாக அவருக்கு தேவைப்படுன்னா தலைப்பகுதி முழுமையாக ஒரு பெரிய தேவைகளை உருவாக்கி கொடுக்குது. அந்த தலைப்பகுதிக்குள்ளே அவருக்குள்ள பெரிய மாற்றம் ஆகும்போது நிகழ்காலத்துக்குள்ள அவர் ஒரு குருவாக இருக்கிறதுக்கோ இல்லை அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஏன் நம்ம பிறந்தோம், நமக்கான எண்ணத்தோடு இந்த மாதிரி விஷயம் நமக்கு எப்படி இந்த தியானம் கிடச்சிச்சு, இதுக்கான என்ன மாதிரி செயல்கள், இது என்ன மாதிரி வடிவம் அப்படியெல்லாம் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்போ அவருக்கு அந்த மாதிரி நிகழ்காலத்துக்குள்ள அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது, தியானத்துக்குள்ள ஒன்று நிகழும் போது, அப்போ அவருக்கு என்னன்னா அடுத்த கட்டமாக என்னன்னா ஒரு டைம் ட்ராவல் கிடைக்குது. அந்த டைம் ட்ராவலில் அவருக்கு என்ன உணர்றாரு அப்படின்னா, முன்னாடி இருந்த காலங்களில் என்னவா பிறந்திருக்கோம், யாரோட சந்திச்சிருக்கிறோம், என்னென்ன மாதிரி சூழல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவருடைய லைஃபையே பின்னோக்கி போய் அவரே டைம் ட்ராவலில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. அப்போ மெயின் அந்த டைம் ட்ராவல் ஒருத்தர் கிடைக்கும் அப்படின்னா டைம் ட்ராவலில் படத்தில் பார்த்துருக்கலாம், இல்லை எங்கேயாவது ஒரு நாவலில் படித்து பார்த்துருக்கலாம். லைவில் இப்போ சமீப ஆண்டுகளில் பல ஆண்டுகளில் எந்த மாதிரி டைம் ட்ராவலில் போனவங்க யாராவது இருந்தவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அரிதாக தான் நான் இது எனக்கு கேள்விப்பட வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். அப்போ அந்த டைம் ட்ராவல் எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறவர் தன்னை முழுமையாக உணரும் போது, தனக்கான எல்லா அந்த பேஸ்லேருந்து தன்னை உணரும் போது அவருக்கு ஏன் இந்த ப்ரெசன்ஸில் அவர் ஏன் பணி செய்யணும், இந்த ப்ரெசன்ஸில் அவர் ஏன் இந்த மாதிரி வேலையை செய்ய வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு டைம் ட்ராவல் கிடைக்கும். அப்போ அவர் அந்த காலகட்டத்தோடைய செயல்பாடுகள்லாம் அவருக்கு உணர்த்தப்படும். அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஏது இருக்குது, எதனால் அந்த காலகட்டத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாதான் பின்னாடி உள்ள காலகட்டத்தை ஒடுத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ப்ரெசன்ஸில் அதோட தொடர்ச்சி தான் இது. அதுதான் முதல் பாகம். இது ரெண்டாவது பாகமாக இருக்குது. இப்போ முதல் பாகத்தை அவர் எதை வச்சுருக்கனா, முதல் பாகத்தை அவரால் தெரிஞ்சுக்க முடியல. அவர் இரண்டாவது பாகத்தை தான் தெரிஞ்சுக்கிறார். அதுதான் ப்ரெசன்ஸில் இருக்கிறது. அதை தெரிஞ்சதுனால அவருக்கு முதல் பாகம் ஓப்பன் ஆகுது. அந்த முதல் பாகத்தை மக்கள் பார்க்கல, அவர் மட்டும் பார்க்குறார். அதில் முழுசாக அவருடைய என்னென்ன செயல்பாடுகள் எதுக்காக செயல்னா, அப்போ தான் அவருக்குள்ளே தெரியுது இந்த தியானம் எதற்காக தொடங்கப்பட்டது, எதன் விஷயம் நமக்கு ஏன் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிய தொடங்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த ப்ரெசன்ஸில் பணி செய்யும்போது எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன மாதிரி பணிகளை செய்ய போகிறோம், யார் வரப்போகிறா, யாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறோமா, இல்லை மக்களோட எப்படி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்குள்ள ஒரு செயல்பாடுகளாக அது இருக்குது. இப்படி தான் இந்த டைம் ட்ராவல் நடக்கும். அந்த டைம் ட்ராவலில் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ப்ரெசன்ஸில் ஒருத்தர் நல்ல தன்னை ஸ்டடி பண்ணி வளர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பட்டதில் தான் இப்போ அருணகிரியோ மாணிக்கவாசகரோ நான் பிற குருமார்களை பற்றி சொன்னதோ பேசுனதுக்கெல்லாம் பின்னாடி அந்த மாதிரி அவங்களுக்கு நமக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு உணர்த்தப்பட்ட போது, அதை உணரும் போது, அதை ஃபீல் பண்ணும்போது அதை சொல்கிறோம். இப்போ ஒருத்தருடைய மாற்றம் எப்படி இருக்குன்னா, மாற்றங்கிறத அந்த தியானத்துக்குள்ளே எப்படி நிகழும், எனக்கு எப்படி நிகழுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்னா, என்ன சூழல் அந்த சூழலுக்குள்ள தியானத்துக்குள்ளே இருக்கோ அந்த சூழலாகவே அது மாறும். வெறும் இந்த உரை, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்குறேங்கிறது மட்டும் இல்லை. ஒரு எம்டினஸ்னா அது எம்டினஸ்ஸாகவே அது அங்கே இருக்கும். மனம், உடல், எல்லா செயலுமே அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒளி தேகம், ஒரு ஒளியை பார்க்குறோம், ஒரு ஜோதியை பார்க்குறோன்னா அந்த ஜோதிக்கான ஒரு சூழல் அங்கே இருக்கும். அடுத்தது ஒரு மனதோட வாழ்க்கை அப்படின்னா அந்த மனம் எப்படி சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஒரு ஆன்மாவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னா அப்படியே இருக்கும். அப்படி தான் நம்மளுடைய இவ்வளோ நாள் ப்ரெசன்ஸில் வெளிப்படுத்தினது எல்லாமே அந்த இடத்துக்குள்ள நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அதிசயமானவங்கிறதோட அந்த இடத்துக்குள்ள நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதுவாகவே அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள அதுக்கு அந்த சுவாசம் நம்மளை தக்க வைக்குது, நம்மளை இருக்க வைக்குது. நம்ம அந்த சுவாசம் ஒருத்தரை அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள மாற்றுது. அப்போ அந்த மாதிரி அவருக்குள்ள அந்த நிகழ்வுகள் எல்லாம் உடல் சார்ந்து அவருக்கு நிகழுது.
அப்போ அவருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உடலுக்குள்ள அவர் என்ன மாதிரி தலைப்பில் பேசுகிறாரோ அதை ஒட்டியே அவருக்கு உள்ள அவர் உடலுக்குள்ளேயே அது நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் அந்த மாதிரியே மாறுறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு, ஒரு சூழலுக்கு அவர் போறாரு. அவர் காட்சியாகவோ அதிசயமாகவோ யாரோ சொல்றதோ இல்லை, அவருடைய உடலோ அவருடைய செயல்பாடுகளோ அந்த மாதிரி ஒரு சூழலாக மாறப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்படுது. அதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாகவும் ஒரு செயலாகவும் இருக்கிறதுங்கிறத நல்ல மையமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, அவர் அதுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு ரூட்லேயே அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மோட்டார்களில் பல்வேறுபட்ட மோட்டார்ஸுகள் இருக்குது. பல்வேறுபட்ட மோட்டார்ஸுகளும் ஒவ்வொரு விதமாக அந்த இன்ஜின்ஸோட செயல்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி தான் தியானத்தோட ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்க அந்த செயல்பாடுகளை விவாதிக்கிறது சில பேரால் விவாதிக்கவே முடியாததுக்கு போனதுக்கும், சில பேர் விவாதிக்க முடியாமல் இருந்ததுக்கு காரணம் அங்கே பேச்சு சில பேருக்கு வராமல் போயிடும். சில பேர் அந்த மௌனம் பயங்கரமாக அவங்கள அவர் பேசணும்னு நினைக்கும் போது அவரால் மௌனமாக அதுலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். சில பேருக்கு அங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னையே ஒரு ஒரு ஏதோ தொலைச்ச மாதிரியும், தானே ஒரு கேரக்டர் இல்லாத மாதிரியும், தான் அந்த உலகத்துலேருந்து எல்லாத்துலேயும் விடுபட்ட மாதிரியும், அவர் எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே போய்கிட்டு வர்றது, அப்படி தான் ஒரு ஃபீலுக்குள்ளே அவராலையும் உணர முடியும். அப்போ அவரும் என்ன பண்ணுறாருன்னா, எதையும் அட்ரஸ் பண்ண மாட்டார், எதையும் பேச முடியாது. அவரே பேசணும்னு நினச்சா கூட அவரோட தன்மைகள் அவரை அந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தாது. இப்போ நமக்குள்ள அந்த பேச வைக்கிறதுக்கு என்னன்னா, அது ஒரு சூழல், அதுவாக அப்படியே அந்த டிராவல் இருக்குது. அந்த டிராவலை விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அந்த டிராவலை பற்றி பேசுறதுக்காக ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அந்த க்ரோத் ஆகுதோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ட்ராவலாக மாறுதோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒருத்தருக்கு அவருடைய டோட்டல் அவரை பார்க்குற மாதிரி அவருக்குள்ளே இருக்கிற சேஞ்சை உணர்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ, அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை விவாதிக்கிறதுக்கும் அந்த வாய்ப்பை அதுவே ஏற்படுத்துது. அந்த ப்ரெசன்ஸை அதுவே ஏற்படுத்துறதுனால விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்குள்ள நிகழுது. அதுதான் அது உள்ள செயல். இப்போ நிறைய டைம் ஒரு அறைகளில் இருக்கும்போது, ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும்போது அதை விவாதிக்க முடியாது, நம்ம பேச மாட்டோம், நம்ம இது ஒரு ட்ராவலே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்ச காலங்கள்லாம் நான் பல காலங்கள் உண்டு, பல நாட்கள் உண்டு. அப்போ அது ஒரு டைமிங், குறிப்பிட்ட டைம் கழித்து திருப்பி நம்மளை இயல்புக்கு எடுத்துகிட்டு வருது. அப்போ ஒரு அனுபவம் பெற்றவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு அனுபவம் பெறாரு, குரங்கு மாதிரி ஒரு அனுபவத்தை பெறாரு. அந்த குரங்கு மாதிரி ஒரு 2 hours 3 hours இருந்துட்டு திருப்பி மனிதன் மாதிரி அவர் இயல்புக்கு வர்றாரு. ஆனால் அவருக்குள்ளேயே அந்த குரங்கு தன்மை இருக்கு. புரியுதுங்களா? அவருக்குள்ள அந்த குரங்கு தன்மை இருக்கு. ஆனால் அந்த குரங்கு தன்மையை ரொம்ப மேல் நோங்காமல் அந்த அவருக்குள்ள அந்த உடல் சார்ந்த ஒரு தன்மையை வச்சுக்கிட்டு அவர் ப்ரெசன்ஸ் பண்ணார். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் கடக்கும்போது நமக்குள்ள ஒரு தன்மை மேல் நோங்கி வருது. அதில் எங்கேயும் போக முடியாத, எதுக்குள்ளேயும் அகப்படாமல், எதுக்குள்ளேயும் மாட்டிக்காமல், ஒரு அறைக்குள்ளேயே நாம் காலை மாலைக்குள்ள அந்த தியானத்துக்குள்ளேயோ ஒரு செயல் வடிவத்துக்குள்ளேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறோம். அதுலேருந்து விடுபட மாட்டோம் அப்படி என்பது நாமளே நினைக்கிறோம். முடிஞ்சிருச்சு, நம்ம விடுபட மாட்டோம், அவ்வளோதான் இது அப்படின்னு நினைக்கும்போது அங்கேருந்து அது விடுபடுது. இதை எப்படி உங்களுக்கு ஒரு அழகாக சொல்லணும், ஒரு இயல்பாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் சாதித்த அத்தனை பேருக்கும் இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த தியானங்கிறது எப்படி நிகழ்து, என்ன மாதிரி ஒருத்தர் உருவாகிறாரு அப்படின்னா, சந்திரக்கலை சூரியக்கலை இந்த 2 கலையில் தனித்தனியாக இயங்கப்படுது. திருப்பியும் 2ம் ஒன்றா ஒரு இடத்துல வாகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் 2ம் ஒன்றா அட்டாச் ஆகி ஒரு வேலை நடக்குது. அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, 2ஓட சேர்க்கையில் ஒருத்தர் என்ன ஆகிறாருன்னா சமாதி மாதிரி ஒடுங்கிடுறாரு. அப்போ ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தருடைய ஒடுக்கம் இருக்குது. அப்போ சுவாசத்தை ஒரு இடத்துல நிலைநிறுத்துறது அப்படின்னா, சந்திரக்கலை சூரியக்கலை 2 காற்றையுமே ஒரே இடத்துக்குள்ளே வாகித்து அப்படி நிப்பாட்டும் போது அங்கே அவர் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாரு. அப்போ அவர் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கு, ஆனால் வெளியில் வெளி சுவாசத்தை சுவாசிக்கலை, அவருக்கு உயிரே இல்லாத மாதிரி அவர் அப்படியே அமர்ந்துடுறாரு. அப்போ இந்த மாதிரி பல ஆண்டுகள் கொகைகளில் மலைகளில் ஒருத்தருக்கு அனுபவம் ஏற்படுது. அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு அந்த செயல்லே அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அவ்வளோதான்,
அவர் செத்த போன மாதிரி ஆயிட்டாரு. கல்லு மாதிரி அவருக்குள்ள உடலுக்குள்ள ஈ கடிக்கலாம், எறும்பு கடிக்கலாம், பாம்பு கடிக்கலாம், என்ன வேணாலும் நிகழலாம். அவருக்கு தெரியல. அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. பல ஆண்டுகள் ஓடுது, பல செயல்கள் இந்த உலகத்துல சேஞ்ச் ஓவர்லாம் நடக்குது. ஒரு நாள் எப்படி ஒடுங்கினாரோ அதே மாதிரி விழிச்சாரு. அப்ப அந்த விழித்தோன்ன உட்கார போகும்போது ஒரு மனிதனாக இருந்தார்ல, அந்த மாதிரி இல்லை. அப்ப அந்த விழிக்கும் போது அவர் வேற வடிவத்துக்குள்ள மாறுறாரு. அப்ப விழித்து வந்து அந்த அந்த ஃபார்முலேஷன்ல கொஞ்சம் உடல் இந்த பருவ மாற்றத்துக்கு தயாரா இல்லை. காலெல்லாம் என்னன்னா கல்லு மாதிரி பாறை மாதிரி ஆயிடுச்சு, ரத்த ஓட்டங்கள்லாம் இல்லை. அப்ப அதை ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஆசுவாசப்படுத்தி ரெடி பண்ணிக்கிட்டு திருப்பி களத்துல அப்படி வரும்போது அவர் என்னன்னா அவருக்குள்ள பெரிய சேஞ்சு. ஆனா அவர் வந்து பணி செய்யறார். இதுதான் இந்த உலகத்துல இந்த பூமியோட சுழற்சியும் சரி, சந்திரன் சூரியன் இப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இப்படி ரெண்டா இணைஞ்சு சமாதி ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு விழிப்பு கிடைக்கும் போது அவங்க தானாக சுழல்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு பேரு. அவங்கள யாரும் ஏற்க வேண்டியதில்லை, யாரும் அவங்களுக்கு ஐடியா கொடுக்க வேண்டியதில்லை, யாரும் அவங்களுக்கு வந்து ஆலோசனையே எதுவும் தேவைப்படாது. அப்ப அந்த சமாதி ஸ்டேஜை ஒருத்தன் அனுபவிச்சு காடுகள் மலைகள்ல 12 ஆண்டுகளோ அதுக்கு மேலேயோ ஒருத்தர் சமாதி ஸ்டேஜில் இருந்து அந்த சமாதிங்கிறது ரெண்டும் ஒன்னா ஒடுங்கிறது, அது ஒடுங்கின பேட்டர்ன்லயே அது வந்து விழிக்கும். அப்ப விழிக்கும் போது ஒருத்தன் அங்க என்ன பண்றான்னா தானாக சுழல்கின்ற வாய்ப்பை பெறுகிறான். அப்ப தானா வந்து ஒரு பெரும் பணியை அவன் செய்வான், பெரும் செயல் வடிவத்தை செய்வான். அப்ப அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவனுக்குள்ள என்ன நிகழும்னா, நீங்க இந்தியாவில் நிறைய மகான்களை பார்த்துருக்கிறதுல தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி, அவர் நிகழ்காலத்தில் அந்த பணி தொடர்ந்து டிராவலில் இருக்கும்போது அவர் உரை நிகழ்த்திக்கிட்டு இருப்பாரு, இல்லை எங்கேயாவது மாணவர்கிட்ட பேசுவார், இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது தன்னறியாமே சமாதிக்கு போயிடுவார். என்னன்னா அந்த சுவாசம் திடீர்னு அவருக்கு ஏதாவது ஒரு பரவசமாக மேல் நோங்குனுச்சுன்னா ஒடுங்கிடுவார். அப்போ உள்ளே போயிட்டு அவரால் வர முடியாது. அப்போ 2 hours 3 hours 4 hours 5 hours 7 hours எல்லாம் நிறைய பேர் அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விழிப்புக்கு வந்திருக்கிறாங்க. கடைசியாக விவேகானந்தருடைய அந்த மரணத்தில் கூட அவர் சமாதிக்கு போயிருக்காருன்னு தான் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை முழுசா அவர் சொன்ன அவர் அந்த 4 days நடந்துக்கிட்ட விதம், அவர் சொன்ன குறிப்புகள், அவர் மாணவர்கள்ட்ட எதெல்லாம் உணர்த்தப்பட்டாரு, ராமகிருஷ்ணர் என்னென்ன மாதிரி குறிப்புகள்லாம் கொடுத்துருந்தாரு, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டரையும் கூப்பிட்டு செக் பண்ணி ப்ராப்பராக இவங்களும் இந்த சுவாசத்தில் சமாதினா என்ன, தியானத்துக்குள்ளே எப்படி ஒடுங்கிறதுனா என்ன, மொத்தமாக நம்மளோட செயல் விட்டுட்டு போகிறதுனா என்னங்கிறத இந்த பயிற்சிக்குள்ளேயே விவேகானந்தரே நிறைய மாணவர்களுக்கு நிறைய நேரத்தில் போதிக்கவும் பட்டிருக்கிறாரு, அது சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஒருத்தர் சமாதியில் இருக்கிறவரை எப்படி அணுகணும், ஒருத்தர் மொத்தமாக தன்னுடைய பணியை முடிச்சுக்கிட்டாருன்னா எப்படி அணுகணுங்கிறது இவங்களுக்கே தெரியும். அப்போ அதனால அதை அடிக்கடி ராமகிருஷ்ணருக்கு இது நிகழ்கிறது. அதனால அதுவும் அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு செயல் வடிவம். எப்படி ஒரு மருத்துவர் வந்து பல்ஸை பார்க்குறாரோ சில குறிப்புகள் வச்சுருக்கிறாரோ, அந்த மாதிரி தியானத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள மாணவர்களுக்கு சில அவங்க ஸ்டூடெண்ட்டுகளுக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. இப்போ நானே இங்கே உட்காருவேன்ப்பா, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா நீ என்னை பாரு, இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் அறிகுறி, இதெல்லாம் எடுத்து பாரு அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் இங்கே நீங்கள் வகுப்பு எடுக்கிற போது நிறைய பேர் பணி செய்யும் போது பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அதுலேருந்து வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லாகிரிக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி யுத்தேஸ்வருக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கு. அப்போ கடைசியாக அவங்க ஃபைனலாக வேலையை முடிச்சுட்டு போகும்போதும் எப்படி போவோன்னா எந்த பேட்டர்னில் சமாதி ஆனாங்களோ அதே பேட்டர்னில் சமாதி ஆவாங்க. அதே செயல் வடிவம் அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பணிங்கிறது ஒரு அனுபவங்கிறது ஒருத்தருக்குள்ள அந்த 2 சுவாசமும் ஒடுங்கி கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் கொஞ்சம் மணி நேரம் இருக்கும்போது தான் ஒரு அனுபவமே ஏற்படும். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கப்படணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணர போறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற போறீங்க. ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு இறை தோற்றமாக மாறப்போகுது, இறை வடிவமாக மாறப்போகுது, வேற அங்கே ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னா இந்த சுவாசத்தோட செயல்லேருந்து தான் அது ஒரு மாற்றத்துக்குரிய செயலாக வடிவமாக அது மாறும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த வடிவத்துக்குள்ளே தான் ஒரு முழுமையாக யாரும் இயக்காம தன்னைத்தானே இயக்குகிறதும் ஒரு பெரிய பணியை செய்கிறதும் இந்த உலகம் இயற்கையாக இயங்கினதுக்கும் இதுதான் காரணம். இப்படி தான் அதுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு, இப்படி தான் இயங்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி
ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒடுங்கினுச்சுல, ஒன்று ஒடுங்கினுச்சுல்ல, அது அப்படியே இருக்கு. காற்றை சுவாசிக்கல, எதுவுமே செய்யல, அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்டினஸா அது அப்படியே இருக்கு. இத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் ஒரு 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 இடம் அது. அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு சூழல் வந்து இருக்கு. எப்படி நிலவு, சூரியன், கடவுள், அவங்க அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, நிலவை வணங்க மாட்டாங்க, நிலவை பின்பற்ற மாட்டாங்க, சூரியனை வணங்க மாட்டாங்க, எந்த நாராயணன், சிவன் யாரையும் அவங்க வந்து உருவமாகவோ கடவுள் பேரையோ எந்த செயலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்க, நானே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த சூழலை, அந்த செயலை வந்து அவங்க அதை பார்ப்பாங்க, அதை வெளிப்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா, அந்த இறைத்தன்மை, கடவுள் தன்மை, கடவுள் செயல், கடவுள் போதனை, இதுக்குள்ள அவங்க உரையாட மாட்டாங்க, உரையாட்டவும் மாட்டாங்க, அதுக்குள்ள அவங்க செயல்பாடுகளும் பண்ண மாட்டாங்க. அப்ப ஏன்னா அவங்களுக்குள்ள நிகழ்ந்ததுக்கு என்னன்னா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆப்போசிட்லையும் ஒன்றும் இல்லை, நானும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் அங்க இருக்கப்படும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், தெளிவா இதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும். அப்ப தியானத்துக்குள்ள உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்றது அந்த சுவாசத்தால தான். அந்த செயல் வடிவம் அது பல நாள் சந்திரக்கலையும் சூரியக்கலையா இருக்கிறது, ஒரு நாள் 2 கலையும் ஒன்னாகி அதுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப இத பல குருமார்கள்ட்ட படிக்கப்பட்டு, பல ஆய்வுகள் எடுக்கப்பட்டு, இதை 2ஐயும் ஒன்று சேர்க்கறது எப்படி, இதை 2ஐயும் வாகிக்க வைக்கிறது எப்படி, இதை 2ஐயும் வச்சு நம்ம எப்படி ஒரு பணி செய்யறதுங்கிறதுக்காக தான் நிறைய ஆசிரமங்கள்ல இதை ஒரு பயிற்சி பற்றையாகவோ, ஒரு பயிற்சி களமாகவோ, ஒரு பயிற்சி இடமாகவோ ஒருத்தர் தலைமையில இருந்து பல குருமாறு, பல வகுப்பு வாத்தியார்களாக இங்க இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்து தேர்ச்சி பெற எல்லாருக்குள்ளயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெறாங்க. இந்தியாவில் ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தேர்ச்சி பெறாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட், எல்லா ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய அதிசயத்தை பார்க்குறேன், நிறைய அற்புதத்தை பார்க்குறேன், என் குருநாதரையே வேற மாதிரி பார்க்குறேன், என்னையே வேற மாதிரி பார்க்குறேன்னு கருத்தியலா சொல்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட நான் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் சந்திரக்கலை சூரியக்கலையும் அப்படி ஒடுங்கி நின்று அந்த சமாதி ஸ்டேஜை பார்க்கறது ரொம்ப கடினம், பார்க்கறதே இல்லை. அவங்களுக்கு வேற ஸ்டேஜுக்குள்ளதான் ஒரு நிகழ்வுகள் நிகழுது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலை அவங்களுக்கு உருவாகி ஒரு சூழலுக்குள்ளேருந்து அது பல நாள் தக்க வைக்கப்படணும். தக்க வச்சதுக்கு அப்புறம் அதுவே ஒடுங்கும், அதுவே ரிலீஸ் ஆகும். அப்ப அது ஒடுங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்த தேர்வு பண்ணி ஒரு இடத்துல ஒருத்தரை பத்திரப்படுத்தி உட்கார வைக்கும், அவருக்கான உரிய பாதுகாப்பை கொடுக்கும், ஒரு செயல் வடிவம் கொடுக்கும், அதுவே ஒடுங்க வைக்கும். அதுவே எத்தனை ஆண்டுகள் அவர் இந்த டிராவலில் இருக்கணுமோ அந்த டிராவல் முடித்தோன்னா அதுவே ஒடுக்கத்துலேருந்து பிரியும். அப்போ அந்த ரிலீஸ்னஸ் கிடைக்கும்போது அவர் எப்படி ஒடுங்கினாரோ அவரே விழிப்பார், அப்படியே தன்னை அறியாமல் அப்படியே விழிப்பார். அவர் இறந்துட்டாரு, திருப்பி விழிக்கிறாரு. அப்போ விழிக்கும் போது அவருக்குள்ள என்ன அப்படின்னா, அங்கே மனிதன் இல்லை, அவர் என்டையர் வேற ஒரு ஜேனரில் இருக்கிறார், வேற ஒரு செயல்பாடுகளில் இருக்கிறார். அப்போ வந்து அவர் பணி செய்யும் போது, அவரை சந்திக்கும் போதோ, அவர்கிட்டேருந்து ஒரு விஷயம் கிடைக்கும் போது வேற ஒரு வடிவமாக கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிற ஒரு பர்சன்ஸுங்க வந்து மேக்சிமம் ரொம்ப இதில் தீவிரமாக இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க வகுப்பு எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி போதனைகள், வகுப்புகள் இந்த மாதிரிலாம் சொல்லாமல் அவங்க ஒரு பார்வையில் கடத்துறது, அவங்க ஒரு டிராவலில் கடத்துறது, அப்படியே போகிறது, அந்த மாதிரி இருக்கிற சூழல்களை அவங்க உருவாக்கிக்குவாங்க அப்படிங்கிறத அதை பார்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சூழல், இதை எப்படி இந்த சமாதி, இந்த ஒன்றுமிட்ட நிலை, இதெல்லாம் எப்படி நிகழ்கிறதுக்கு முக்கியமான காரணம்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில், உலக கலாச்சாரத்தில் குண்டலினி சக்தியை பற்றி சில செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. முதுகு தண்டுவடத்தில் அது ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை எப்படி கையாளணும் அப்படின்னா, ஒரு பாம்பாட்டியா இருந்தால் தான் அந்த சக்தியை பெற முடியும், அந்த சக்தியோடு இருக்க முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த பாம்பாட்டிங்கிறது என்னன்னா, ரொம்ப மெல்லியமாக அந்த நாகத்தை கையாளக்கூடிய திறன் கொண்டவர். பாம்பை நீங்கள் கையாளுறதுக்கும் ஒரு பாம்பாட்டி கையாளுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. நகரப்புறங்களில் எத்தனையோ இடங்கள்ல இப்போக்கி இல்லை, முன்னாடியெல்லாம் நிறைய பேர் என்னென்னா சும்மா ஒரு தோல் பை மாதிரி மாட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3-4 பாம்பை வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அவர் பல ஆயிரம் மைல் தொலைவு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
பல இடங்களில் சாப்பிடுவார், பல இதில். அப்போ என்னன்னா ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருப்பாரு. சின்னதாக ஒரு மூங்கில் தட்டில் உள்ள வச்சு 2 தட்டாக வச்சு இட்லி பானை மாதிரி 2 தட்டை வச்சு மூடி வச்சிருப்பாரு. அப்போ திடீர்னு வந்து யாராவது வந்தானுச்சிங்களேன், நீ கருநாகத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கழட்டி காட்டுவார். ஸோ இவ்வளோ பெரிய நாகத்தை வந்து எப்படிப்பா வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அது அப்படியே இருக்கும். அதை கையாளுற விதம் வந்து அவர் வந்து அந்த அந்த சவுண்டில் தான், அந்த பாம்பாட்டிக்கு மட்டும்தான் அதை கையாளுற விதை தெரியும். அப்போ அவர் வச்சிருக்கிறார்ல ஒரு பெட்டி, அந்த மூங்கில் கூடை இருக்குல்ல, அந்த கூடை தான் இந்த உடல். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கூடை ஒன்று வச்சிருக்கான்ல ஒரு பாம்பாட்டி, அதே தான் இந்த உடல். அப்போ இந்த உடலை கரெக்டாக அந்த உடலுக்குள்ள அதை வந்து கண்ணா பின்னான்னு வாகி தராம ஒரு கூடைக்குள்ள ஒரு நாகத்தை எப்படி அடக்க கற்றுக்கணும், ஒரு கூடைக்குள்ள ஒரு நாகத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாம்பாட்டிக்கு மட்டும்தான் துல்லியமாக தெரியும். அதே மாதிரி தான் ஒரு பாம்பாட்டியா எவன் இருக்கிறானோ, ஒரு பாம்பாட்டி குலமாக பாம்பாட்டிய ஒரு செயலிலிருந்து எவன் இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்த சக்தியை கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும், கரெக்டாக கையாள முடியும், கரெக்டாக அதை எங்கே எப்படி அதை இயக்கணும், எப்படி அதை கட்டுப்படுத்தணுங்கிற அந்த செயல் அவனுக்கு தான் தெரியும். அதனால தான் இந்த இதில் முழுக்க முழுக்க நிறைய பேரால் சோதிக்க முடியல. முதுகு தண்டுவடத்தில் ஒன்று ஏறுதுங்க, ஏறி பாதியிலே நின்றுச்சுங்க, கழுத்து வரைக்கும் போணுச்சுங்க, கழுத்துலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சுங்க, திருப்பி எனக்கு அது ஒரு லிஃப்ட் மாதிரி ஏறுதுங்க, திருப்பி இறங்குதுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எனக்குள்ள அது வந்து வேக்கப் ஆயிடுச்சு, அது வந்து வெஹிக்கல் ஆயிடுச்சு, அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்க, வார்த்தையால் பல வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் அதை பார்த்தேன், அது ஒரு செயல் இருந்துச்சு, அதுலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் சேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிகழும். ஆனால் அந்த நிகழ்கிறது முக்கியம் இல்லாமல் அதை ஒரு கூடைக்குள்ள ஒருத்தர் வந்து பாதுகாக்கப்படணும். அப்போ கூடைங்கிறது நம்ம உடல் தான். நம்ம உடலுக்குள்ள அந்த சந்திரக்கலை சூரியக்கலையை வச்சுக்கிட்டு, அதுதான் மகுடிங்கிறது. அந்த மகுடியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் மிகச்சரியாக அந்த பாம்பை கையாளக்கூடிய வித்தையை அவன் தெரிந்து வைத்திருந்தான்னா, அவனுக்கு இயற்கையாகவே அது அமைஞ்சிருந்துச்சுன்னா, அப்போ அவனுக்குள்ள என்னன்னா அந்த நாகம் அவன் சொல் பேச்சு கேட்கும். அந்த நாகம் என்ன பண்ணும்னா, அது கீழே தூங்குது, விழிக்காது, இடுப்புக்கு கீழே அது எழுந்தும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சந்திரக்கலைக்கு சூரியக்கலைக்கு கட்டுப்படணும். இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் தான் மகுடி. இந்த மகுடிக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா உங்களுக்குள்ள வேற உடல் உபாமைகளோ, காமங்களோ, இச்சைகளோ, தவறான சிந்தனைகளோ, தவறான போதனைகளோ அப்படி ஏற்படாது. ஒன்று. இரண்டாவது, இந்த உடல் வந்து பால் படாமல் இருக்கணும். இந்த நாகம் விழிக்கும்போது உடல் ரொம்ப வீக் ஆகிறதுக்கும், உடல் தவறாக போகிறதுக்கும், உடல் தாங்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது, ஒருத்தனுடைய பயிற்சி காலங்கள் பல ஆண்டுகள் தேவைப்படும். அப்போ பல ஆண்டுகளுக்கு தேவைப்படுறதுக்கு அவனுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய சொத்தும் பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னா அவனுடைய உடல் தான். அப்போ அவனுடைய உடல் பாதுகாக்கப்படணும்னா இந்த நாகத்தை மிக சரியாக கையாளணும். இந்த நாகத்தை அது போக்கில் விட்டுறக்கூடாது. இந்த நாகத்தை கண்ட்ரோல் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் விட்டுட்டோம்னா அது மேல் நோங்கி நம்மளை வந்து ஒரு வழி பார்த்துரும். அது வந்து பலராக எப்படி ஒரு நாகம் வந்து பயமுறுத்துதோ அந்த மாதிரி நம்மளையும் பயமுறுத்தும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் பயமுறுத்தும். அப்போ உங்களை பயமுறுத்துதுன்னா, உங்களை எப்படி ஒரு நாகம் குண்டலினி சக்தி பயன்படுத்தும்னா உடல் உபாமையை ஏற்படுத்தும். ஆப்போசிட்டில் உள்ளது எப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ரியாக்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குற போதனைகளோ, அவங்களுக்கு கொடுக்குற தீட்சைகளையோ அவங்களும் குழப்பம் அடைகிறதுக்கோ இல்லை அவங்களும் வேற டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதனால தான் தெள்ள தெளிவாக மருதமலையிலலாம் ஒரு பாம்பாட்டின்னு ஒரு சித்தர் இருந்தான், பாம்பாட்டின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வெளியில் பாம்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். வெளியில் பாம்பை பிடிக்காதடா, உனக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பை பிடுறா. வெளியில் மகுடியை வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு கிடக்காதடா, உள்ள உனக்குள்ளேயே சந்திரக்கலை சூரியக்கலையாக ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் டேப்பை போட்டுக்கிட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே தியானத்தில் இருக்கிறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த இறை தத்துவத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, சந்திரக்கலையிலே சூரியக்கலையிலுமே ஒரு இசை இருக்கு, ஒரு லயம் இருக்கு, ஒரு சுரம் இருக்கு, ஒரு சங்கீதம் இருக்கு. அதிலிருந்து தான் உன்னுடைய இந்த உடல்ல இருக்கிற சில நரம்புகளோ, சில உடல்ல இருக்கிற பருவ மாற்றமோ அதுலேருந்து தான் ஏற்படும். புற சவுண்டுகளால் நீ ஏதாவது விழிக்க வச்சனா, அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனா, அது உன் கட்டுப்பாட்டில் இருக்காது, உன் செயல்பாட்டில் இருக்காது. அப்போ புற வைத்தியங்களை, புற செயல்களை இப்படியே ஆட்டி 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 தியானம், இப்படி ஒரு தியானம், வெவ்வேறு வித தியானம்,
வெவ்வேறு செயல் அந்த இடத்த புஷ் பண்ணி முழிக்க வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கஞ்சாவை போட்டு அப்படியே தன்னை மறந்து அப்படியே உட்காந்து அப்படி ஒரு பக்கம் ஒரு கூட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஒத்த ஆன்மான்னு சொல்லி பெண் சார்ந்து ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த வாசிங்கிற கலையில மேலையும் கீழையும் குருநாதர் சொல்லியிருக்கிறார், காலை மாலை இரவு பண்ணுன்னு சொல்லி அந்த வெறும் இட்லி பானையில உட்காந்து வெறும் மாவும் ஊத்தாம தட்டும் இல்லாம ஒன்றும் இல்லாம அவிக்கிற மாதிரி போட்டு கொளுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த உடல் என்ன ஆகுதுன்னா, அந்த நாகம் விழிச்சு அதுக்கே அட்ரஸ் தெரியல எங்கிட்டு போறதுன்னு. மேலே ஏறி போறதா, இல்ல ஒரு இடத்துல நின்னுக்கிறதா, இல்ல படுக்கிறதா, என்ன ரியாக்ட் பண்றா, அது என்னென்னமோ ரியாக்ட் பண்ணும்போது உடல் தாங்க. அதுக்காக தான் அந்த மகுடிங்கிறத அதை நல்ல நுட்பமா அந்த கலையை அந்த சந்திரக்கலை சூரியக்கலை அது எப்பவுமே ஒருத்தருக்கு கிடைக்கப்படணும் அப்படின்னா அது இயல்பா அது கிடைக்கும். அது இவங்களால தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மனித செயலுக்குள்ள சொல்லப்படுறது அப்படிங்கிறதான் நான் கருதுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்திரக்கலை சூரியக்கலை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இயற்கையாகவே கிடைக்கப்படும். ஏன்னா நீங்க சுவாசிக்கிற காற்றுகள் எல்லாம் இயற்கையா எப்படி சந்திரக்கலை சூரியக்கலை உங்களுக்குள்ள ஓடுது. அது ஓடுறதுனால தான் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை இருக்கு. அதே மாதிரி தான் இந்த தியானத்துக்கு அது இயல்பாக இவருக்கு இது கிடைக்கப்படணும் அப்படின்னா கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு குரு ஒருத்தரை பார்க்குறாருன்னா, இவன் சந்திரக்கலையில சூரியக்கலையில ஒரு பெரிய செயல் செய்யணும் அப்படின்னா அவனுக்கான வித்தையை அவரே முன்னிற்பார். அவர் எப்படி பண்ணுவார்னா, நகரத்துக்குள்ள போவாரு. அந்த நகரத்துக்குள்ள போய் ஆப்பிள் எவனுக்கு வேணுமோ ஆப்பிளை கொடுப்பாரு, கொய்யாப்பழம் எவனுக்கு வேணுமோ கொய்யாப்பழம் கொடுப்பாரு, மல்லிகைப்பூ எவனுக்கு வேணுமோ மல்லிகைப்பூ கொடுப்பாரு, ஆனந்தம் எவனுக்கு வேணுமோ ஆனந்தம் கொடுப்பாரு. ஆனா இந்த பாம்பாற்ற வித்தைய கலைய எவன் அதுல இருந்து தேர்ச்சி பெறுவான்னு அவருக்கு தெரியும். அப்ப அவனுக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த மகுடிய எப்படி பயன்படுத்தி இந்த நாகத்தை கட்டுப்பாட்டுல கூடக்குள்ள வச்சுக்கணும். அவர் மெயின் என்ன சொல்லுவார்னா, மகுடிய ஊத கத்து கொடுப்பாரு, அடுத்தது கூடக்குள்ள வச்சுக்கிறத அந்த விதையை கத்து கொடுப்பாரு. இதை எப்படின்னா, சில பேருக்கு வார்த்தையா சொல்லுவாரு, வார்த்தையா சொல்லாம அவர் ஒரு உபதேசத்தையோ ஒரு செயலையோ கொடுத்துருவாரு. அது என்ன பண்ணுன்னா, அவங்கிட்ட உட்காந்து கிளாஸ் எல்லாம் எடுக்காது. அந்த உள்ள ஒண்ணு கொடுத்துருக்கிறாருல, அது இந்த மகுடியை இயக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சந்திரக்கலையும் சூரியக்கலையும் அந்த காற்று எப்படி இயங்கணும் அப்படிங்கிற செயல் அவருக்கு மூலியமா அது கிடைக்கும். அப்ப அது கிடைக்கும் போது பல நாள் கீழே தூங்கிக்கிட்டு இருக்கிறது அந்த நாகம் விழிக்கும். அப்ப அந்த நாகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகம் விழிக்கப்படணும். நாகம் இடுப்புல இருக்கிற நரம்பு தான் நாகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படியே ஸ்னேக் மாதிரி ரியாக்ட் பண்ணும். அந்த ஸ்னேக்கு விழிச்ச உடனே அந்த ஸ்னேக் நேரடியாக அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணி எழும். அப்ப எழும்போது ஒரு மனிதனுக்குள்ள உடல் டோட்டலாக மாற்றம் கிடைக்கும். அப்ப அவனுக்குள்ள பெரிய பெரிய அந்த உடல் எப்படின்னா, சோகம் அப்படிங்கிற ஃபீல் கொஞ்சம் அகலும். அப்புறம் துக்கத்துல அழுகிறது கொஞ்சம் அகலும். அப்புறம் அடுத்த கட்டமா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடனோ துன்பமோ துயரமோ அவனுக்குள்ள நடந்துச்சுன்னா அதெல்லாம் அவன் பெரிதுபடுத்த மாட்டான். அப்ப அவனுடைய எண்ணம் பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அப்ப அந்த ஸ்னேக் என்ன பண்ணும்னா, அடுத்தது அப்படியே மூவ் பண்ணும். அந்த மூவ்ல என்னன்னா, அவனுக்குள்ள அந்த சந்திரக்கலை சூரியக்கலையை வச்சு தான் அது மூவ் பண்ணும். அப்ப அந்த சந்திரக்கலை சுவாசத்தை சூரியக்கலை சுவாசத்தை வச்சு அது மூவ் பண்ணும்போது அது மேல் நோங்கி போய் திருப்பி ஒரு வேலை செய்யும். ஆனா கடைசியா அந்த ஸ்னேக்கை ஒரு பாம்பாட்டி என்ன செய்யறான்னா, ஸ்னேக்குள்ள நச்சுத்தன்மை இருக்கு, ஸ்னேக்குள்ள விஷம் இருக்கு. இந்திய பாரம்பரியத்திலையும் உலக பாரம்பரியத்திலையும் மருத்துவத்துல ஸ்னேக்கை பயன்படுத்தி தான் மருத்துவ லோகம் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்னேக்கு பாய்சன், அந்த பாய்சன் உடலுக்குள்ள இருக்கு. அந்த பாய்சனை அந்த நாகத்தை நாங்க அந்த பாய்சனை சரி செய்யறதுதான் எங்களுக்கு வேலை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதே தான் ஞானி என்ன சொல்றான்னா, ஸ்னேக்கு கிட்ட ஸ்னேக்கு விழிக்கவே விழிக்காது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஸ்னேக்கை விழிக்க வச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு பாய்சன் இருக்கு. அப்புறம் மூணாவது, ஸ்னேக்கை கண்ணாப்புண்ணான்னு விட்டுறக்கூடாது, அதை ஒரு கூடைக்குள்ள வச்சுக்கணும். இல்லைன்னா தறிகட்டு போயிடும். தியானம் செய்தவன், தியானம் பண்ணவன், தியானத்தை கற்றுக் கொடுக்குறவன் இந்தியாவில் தறிகட்டு போயிட்டான். அப்ப தியானத்தை கற்றுக் கொடுக்குறவனும் சரி, தியானத்தை கற்றுக்கிறவனும் சரி தறிகட்டு போகக்கூடாது. அப்ப அந்த ஸ்னேக் வெளியில வந்துச்சுன்னா நகரத்துல பிற மனிதர்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு நாகம் பிறரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த நாகம் இருக்கிறதே தெரியக்கூடாது. இப்போ நாகம் எனக்குள்ள இருக்குன்னா, எனக்குள்ள இருக்கிற நாகம் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற நாகம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப என் நாகத்தை யார் பாதுகாக்கணும்? நான் தான் பாதுகாக்கணும்.
அப்ப எனக்கு புள்ள யாரு? என் நாகம்தான். எனக்கான செயல் எது? என் நாகம்தான். அப்ப என் நாகத்தை வெளியில தெரியாம நான் பாதுகாத்து நான் ஒரு இதுக்குள்ள வச்சுக்கணும், அந்த மூங்கில் கூடையில வச்சுக்கணும். அடுத்தது நான் என்ன செய்யறேன்? ஒரு பாம்பாட்டியா நான் என்ன செய்யறேன்னா, சந்திரக்கலையையும் சூரியக்கலையும் நான் பயன்படுத்தி வெகு நாள் அந்த நாகத்துக்குள்ள இருக்கிற விஷத்தன்மையை நான் போக்குறேன். அது போக்கி ஒரு நாள் அது மேல் நோங்கி வர வச்சு அந்த விஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தைய கல்லாக மாத்துறேன். அதுதான் நாகக்கல்லும்பாங்கல்ல. அந்த செயலை தான் நம்ம பெரியவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்னேக் எழுந்து மேலே போய் இப்படி ஒரு செயல் செய்யறதும், அங்க இருந்து பல நாள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், பல நாள் சந்திரக்கலை சூரியக்கலையில அந்த மகுடியாக பாம்பாட்டியாக நீ பணி செய்கிற போதெல்லாம் நாத விந்தே ஒளியாக மாறும். அப்ப உனக்குள்ள எது இச்சையாக இருந்ததோ, எது காமமாக இருந்ததோ, எது செயற்கையாக இருந்ததோ, அது இயற்கையாகவும் அது ஒளியாகவும் அந்த செயல்லேருந்து மாறி இந்த உடல் எதற்காக, உடலை எப்படி பயன்படுத்தணும், உடலுக்குள்ள இருக்கிற நாடிகளை எப்படி பயன்படுத்தணும், அந்த காற்று, இந்த உலகத்தோட இருக்கிற சுழற்சி, எல்லா செயலுமே நீ உட்கார்ந்த இடத்துல உனக்கே அப்டேட் ஆகும். இது ஒரு அப்டேட். நீயே உன்னை அப்டேட் ஆகுவ. நீ உன்னை தூக்கி யாரும் அப்டேட்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீ அப்டேட் ஆகிட்டே இருப்ப. அந்த வளர்ச்சிக்குள்ள உனக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுக்குள்ள உனக்குள்ள ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த செயலில் ஒருத்தர் அந்த கல்லாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நாகம் யாரையுமே துன்புறுத்தாது. நீ அந்த நாகத்தை மிதிச்சா கூட அது கடிக்காது. அப்போ அந்த நாகத்தை எப்படி கொண்டாண்டாருன்னா, ஒரு உயர்ந்த செயலுக்கு கொண்டாண்டார். அந்த உயர்ந்த தத்துவத்துக்குள்ள அதை கொண்டாண்டாரு. அப்படி பயன்படுத்தினவங்க தான் இந்த உலகத்துல பெரிய செயல் வடிவத்தை குருநாதர்கள், குரு, சர்க்குரு அப்படின்னு எல்லா குருன்னு அழைக்கப்படுகிற அந்த உயர்ந்த செயலுக்கு போனாங்க. இந்த நாகத்தையும் பாம்பாட்டியா கையாள தெரியாத நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க, மிஸ் ஆயிருக்காங்க, கவலைக்கிடமா இருக்கிறாங்க. பிறர்களையும் அவங்க நாகத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரியல, ஆப்போசிட்ல இருக்கிற மாணவர்கள் நாகத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரியல. சரிகட்டு ஓடுறதுக்கும் தவறாக போறதுக்கும் உடல் வீணாகிறதுக்கும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை துன்பப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பாக உருவாயிருது. அதுக்கு காரணம் அந்த குருவோட காலக்கணக்கும் கர்ம வினையும் சரியில்லை, ஆப்போசிட்ல இருக்கிற மாணவனோட காலக்கணக்கும் சரியில்லை. இப்போ இவரும் தியானத்தால் துன்பப்படுவார், அவனும் தியானத்தால் துன்பப்படுவான்னு இருக்கு. அப்படினாலதான் இதுக்குள்ள பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியலை அப்படிங்கிறதா இது. அதே மாதிரி அவர் பிரதானமாக இந்த பாம்பாட்டி கலையை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அவர் நகரத்துக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்ப பல நகரங்களுக்குள்ள ஒருத்தர் அலையிறாரு. ஏன் அலையிறாரு அப்படின்னா, அவர் நல்லா பார்த்துக்கங்க, அவர் தேடுறாரு, எவனாவது இருக்கிறானா, நம்ம குலத்தை சார்ந்தவன் எவனாவது இருக்கானா. எல்லாரும் அவர் குலத்தை சார்ந்தவன் தான். இங்க இருக்கிற எல்லாருமே நகரத்துக்குள்ள போயிடுறாரு, பார்க்கறாரு. அந்த நகரத்துக்குள்ள பார்க்குற எல்லா மக்களும் நம்ம குலத்தை சார்ந்தவன் தான். ஆனால் இப்பொழுது இந்த டயத்துல இவன் வரமாட்டான், இன்னும் 15 ஆண்டுகள் ஆகும். அப்ப இவனுக்கு என்ன பண்ணணும்னா, இவனுக்கு இப்ப என்னவோ அதை கொடுத்துட்டு நம்ம நகர்ந்துக்கோன்னு அப்படியே போறாரு. அப்ப ஒருத்தன் வளருவான்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அவனை மட்டும் தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஒரு அறியாமலே ஒரு வேலையை செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறார். இப்ப பல நகரங்கள்ல அவர் கிராஸ் பண்ணி அப்படியே போறாரு. இப்படிதான் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அப்படியே அவங்களோட டிராவல், அவங்களோட ஜேர்னிகள் இருக்கும். இதுக்குள்ள எந்த கடவுளும் எந்த இறையை பரப்புறதோ குரு பரப்புறதோ இந்த மாதிரி எல்லாம் இவங்க ஈடுபடவே மாட்டாங்க. இப்ப ஒரு மனிதன் மனம் படைத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தான் இறையை பரப்புவான், இறையை கொண்டாடுவான், இறையை போதிப்பான், பாட்டு பாடிக்கிட்டே கிடப்பான். ஆனா இந்த மாதிரி பேட்டர்ன்ல இந்த பாம்பு செயல்ல இருக்கிறவங்க யாரும் பரப்பலாம் மாட்டாங்க. அவங்க ரொம்ப சைலண்டா, பிக் சைலண்டா ஒரு வேலையை பார்ப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அவங்களுடைய ஒரு 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 ப்ராசஸ் இருக்கும். சில பேர் ஒரே இடத்துக்குள்ள இருப்பான், சில பேர் டிராவல்லே இருப்பான், அப்படியே போய்கிட்டே இருப்பான். ஆனால் அவன்கிட்ட காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது. எவன் கூட்டியிருப்பான்? அவன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு 4 பேர் கூட்டிடுவான். அப்போ அவன் போய் ஒரு வண்டியில் போய் உட்காருவார், அவர் போய் ஏதாவது ஒரு பொருள் எடுப்பார், அவனே போய் காசு கொடுப்பான். அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் இவரை பார்த்துட்டு அவனுக்கு உள்ள ஒரு பரிணாமத்துக்குள்ளே இவர் ஏதோ ஒன்று அப்படின்னு அவன் பிடிச்சி போய் நின்றுவான். அப்போ அவர் ஏறுற பேருந்தோ அவர் போகிறதோ, அவர் வீட்டில் உட்காந்துருப்பாரு, இவன் போய் பக்கத்துலேயே அப்படி உட்காந்துருப்பான். அவர் ரொம்ப அப்படி உட்காந்தே இருப்பார். அவன் போய் ஒரு துணியை வாங்கிட்டு விரிச்சு விட்டு உட்காந்துருப்பான். இப்போ அவருக்கு தேவைன்னா அதை எடுப்பார், தேவையில்லைன்னா அது அப்படியே கிடக்கும். இப்போ இவர் ஒரு ஸ்டேஜில் அப்படியே வருவான், இவரும் போகிறாரு, அவங்களும் அப்படியே ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சூழல்கள்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கப்பட்டிருக்கு. யாரும் பர்டிகுலராக
இவரை நான் தான், எங்கள் சித்தப்பா இப்படி ஒரு ஞானம் ஆயிட்டாரு, அதனால நான் அவங்க தம்பி பையன், நான் தான் அவரை பார்த்துக்கிட்டேன், நான் தான் அவரை பார்த்துக்கிட்டேன், இப்படிலாம் யாருமே கிடையாது. சம்பந்தமே யாருன்னே தெரியாத ஒரு நகரத்தில் இருக்கிறவன் ஒரு ஞானம் பெற்றோரோட டிராவல் ஆவான். யாருன்னே தெரியாது, யாருன்னு அவன் பார்த்துக்குவான். அவன் அப்படியே போவான், அவர் கூடயே போவான், அவர் கூட இருந்து ஒரு வேலை பண்ணுவான். இப்போ அவருக்கு என்னன்னா, இந்த அவர் பாம்பாட்டியா பார்ப்பாரு. இவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாம்பை தரிசிக்க வேண்டும், பாம்போட வாழணும். புரியுதுங்களா? இதுதான் இவனுடைய ரோலு. பாம்பை தரிசிக்கணும், பாம்போட வாழணும். நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் பாம்பு கோயிலில் போய் முட்டை வைக்கிறது, ராகுக்கு கேதுக்கெல்லாம் பூஜை பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஞானியோட இருக்கிறவனுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அவன் ஏதாவது ஒன்று அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே அப்படியே வருவான். அவரை இவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அப்படியே அவமோதிக்கலாம் மாட்டார், அப்படியே அவரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ அவனுக்கு சுற்றி இருக்கிற க்ரௌடெல்லாம் இவரோட சீடராக இருப்பாருமா இருக்கு, இவரோட பக்தராக இருப்பாருமா இருக்கு, இவரோட விசுவாசியா இருப்பாருமா இருக்கு, இவரை பற்றி அனைத்து ரகசியம் அவருக்கு தெரியுமா இருக்கு அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவனுக்கு எந்த படலங்காவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இவரை அவர் வச்சிருக்கிறாருன்னா ஏதோ காரணத்தினால வச்சிருப்பாரு, எந்த காரணமும் கிடையாது. அதுதான் அந்த உள்வினையில இவன் இப்படி வரணும், இவன் இப்படி இருக்கணும், இவன் இவ்வளவு காலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்குள்ள அவர் வச்சிருப்பாரு. ஆனா ஒரு பொழுதும் அந்த கலையை அவன்கிட்ட விவாதிக்க மாட்டாரு, தன்னுடைய ஒரிஜினாலிட்டியும் காட்ட மாட்டார். இந்த மாதிரி இந்தியாவில் உலகத்துல நிறைய, சீனாவில் உட்பட எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. இப்படித்தான் தியானத்துக்குள்ள ஒரு செயல் நடக்கும். அந்த நரம்புகள்ல இப்படித்தான் அந்த மாற்றம் இருக்கும். அதை கையாளுற விதங்கள்ல தான் ஒருத்தருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இது உங்களுக்குள்ள நான் சொல்லும்போது நீங்க எங்கேயாவது இடத்துல தியானம் பண்ணவங்களா இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றத உங்களால அது கிரகிக்க முடியும், அதை உள்வாங்க முடியும். அது சரி அப்படிங்கிறதோ இல்லை இதுக்குள்ள இருக்கிற என்னென்ன ரூட் அப்படிங்கிறதோ அந்த 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 பாதையை பற்றி உங்களாலேயே ஒரு ஆய்வு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படித்தான் இதுக்குள்ள உருவாகப்படுது. அப்போ ஒரு நாகத்தை எப்படி பாதுகாக்கப்பட்டு அதையே பதப்படுத்தப்பட்டு அந்த விஷத்தையே முறித்து அதையும் ஜோதியாக ஆக்கி அதையும் ஒரு நல்ல வடிவத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு தான் இந்த குண்டலினி சக்திங்கிறது. குண்டலினி சக்திங்கிறது போற போக்குல ஏதோ இடுப்புல இருக்கிற ஒரு நரம்பு, தூங்கிக்கிட்டு இருக்க நரம்பை போய் எழுப்பி விட்டுட்டு அதை வச்சு ஒரு பெரிய மேஜிக் பண்ற வேலையெல்லாம் இல்லை. அதுங்கிறத ரொம்ப கவனமா அதை பார்த்து கையாண்டுக்கணும். அப்ப அந்த நாகத்துக்குள்ள அந்த நாகத்தை கையாளுற விதத்துல கரெக்டா கையாள அவன் மனிதன்கிற அந்த செயல்லேருந்து விடுபடுறான். நான் சொன்னேன்ல, அந்த இரு சுவாசம், சந்திரன் சூரியன்ல சமாதி நிலை அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல, அந்த சமாதிக்கு போய் சமாதியிலேருந்து விடுபட்டு ஒரு வேலை செய்யறான்ல, அதுக்கோ முக்கியமான காரணம் இந்த நாகத்துக்குள்ளே இருக்கிற செயல் வடிவம் தான். இந்த வடிவத்துல இருந்து தான் அவனுக்கு சந்திரனும் சூரியனும் சேரணுமா சேர வேண்டாங்கிறத தீர்மானிக்கிறதே இந்த நாகத்தோட செயல்கள்லையும் பெரிய விஷயம் இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும். இது நம்மளுடைய செயல்பாட்டிலேருந்து நம்ம சொல்றோம், இதை சொல்லப்படணும் சொல்றோம்.